இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தெற்கு லெபனனில் உள்ள 5 மருத்துவமனைகள் தற்காலிகமாக மூட உத்தரவு. லெபனன் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களால் அதன் தெற்கு பகுதியில் உள்ள 5 மருத்துவமனைகள் தற்காலிகமாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளன. எனினும் ஒரு சிறிய மருத்துவமனை மட்டுமே செயல்பட்டு வருகிறது. தெற்கு லெபனன் பகுதியில் எஞ்சியிருக்கும் மருத்துவமனைகளில் உள்ள ஊழியர்களும் மருத்துவ குழுக்களும் இதுபோன்ற சூழ்நிலையை தொடர்ந்து அனுபவிக்கக்கூடும் என்று அச்சம் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களையும் ராணுவ இலக்குகளையும் இஸ்ரேலிய ராணுவம் வேறுபடுத்தி பார்க்காதது குறித்து மருத்துவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனை வசதிகள் குறைந்து வருவதோடு சாலைகளை அணுகுவதும் கடினமாகி வருவதால் எரிபொருளை பதுக்கி வருவதாக அவர் கூறினார். காசாவில் நிலவி வரும் அதே சூழலை லெபனனில் பார்த்ததாக ஒரு வாரத்திற்கு முன்பு லெபனனுக்கு வந்த நோர்வேவை சேர்ந்த மருத்துவர் மேட்ஸ் கில்பர்ட் கூறினார். அதே சூழலை தற்போது நாங்கள் லெபனனில் பார்க்கிறோம். லிட்டானி ரிவர் தெற்கில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளும் மூடப்பட்டுள்ளன. அனைத்து 5 மருத்துவமனைகள் இஸ்ரேலிய ராணுவத்தின் தாக்கல்களின் காரணமாக இஸ்ரேல் எல்லை தொடங்கி நபாதியாவுக்கு வரும் வரை எந்த மருத்துவமனையும் இல்லை என்று அவர் கூறினார். ஆசியான் உச்சநிலை மாநாட்டிற்கு உள்நாட்டு பேராளர்கள் குழுவிற்கு பிரதமர் தலைமையேற்பார். நேற்று தொடங்கி அக்டோபர் 11ஆம் தேதி வரை லாவோஸ் வியன்டியானில் நடைபெறும் 44 மற்றும் 45வது ஆசியான் உச்சநிலை மாநாடுகள் மற்றும் அது தொடர்பான மாநாடுகளில் மலேசிய பேராளர் குழுவிற்கு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமை ஏற்பார். அதை தவிர்த்து ஆசியான் மற்றும் ஆஸ்திரேலியா, சீனா, ஜப்பான், இந்தியா, தென் கொரியா, அமெரிக்கா, கனடா ஆகிய 7 விவாத பங்காளி நாடுகளுக்கு இடையிலான +1 உச்சநிலை மாநாடு, ஆசியான் +3 உச்சநிலை மாநாடு, கிழக்கு ஆசிய உச்சநிலை மாநாடு, ஆசியான் ஐக்கிய நாடுகளின் உச்சநிலை மாநாடு ஆகியவற்றிலும் பிரதமர் கலந்து கொள்ளவிருக்கின்றார். 44 மற்றும் 45வது ஆசியான் உச்சநிலை மாநாடுகள் மற்றும் அது தொடர்பான மாநாடுகள் மலேசிய பல்வேறு விவகாரங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வழிவகுக்கும் என்று விஸ்வா புத்ரா நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஆசியான் சமூகத்தின் மேம்பாடு முயற்சிகள், 2045 ஆசியான் சமூக பார்வை, வட்டார அமைதி மற்றும் நிலைத்தன்மை, பொருளாதார ஒருங்கிணைப்பு, பசுமை பொருளாதாரம், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், ஆற்றல் மாற்றம், உணவு பாதுகாப்பு, முழு உறுப்பியத்தை நோக்கி திமோர் லெஸ்டேவின் செயல்பாடு, வெளி பங்காளிகளுடன் ஆசியானின் உறவு போன்றவை குறித்தும் மலேசியா அதில் கலந்துரையாடும். தென்கிழக்காசிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கான சங்க கூட்டம் நேற்று லாவோஸில் தொடங்கியது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கான சங்க கூட்டம் ஏசியான் AMM புதன்கிழமை லாவோஸ் நகரில் தொடங்கியது. தேசிய மாநாட்டு மையத்தில் இன்று நடைபெறவிருக்கும் 44 மற்றும் 45 ஆசியான் உச்சநிலை மாநாடுகள் மற்றும் அது தொடர்புடைய கூட்டங்களில் தொடக்க விழாவை முன்னிட்டு ஏசியன் AMM கூட்டமும் தொடங்கியது. இந்த AMM கூட்டத்தில் கலந்துரையாடப்படும் முக்கிய அம்சங்களில் ஆசியான் சமூகத்தை மேம்படுத்தும் முயற்சிகள், எதிர்கால வியூக திட்டங்கள் மற்றும் ஆசியான் வெளியுறவு நிர்வாகம் போன்றவையும் அடங்கும். இக்கூட்டத்திற்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசானும் அவ்வமைச்சின் தலைமை செயலாளர் டாக்டர் ஸ்ரீ அம்ரான் முகமது சின்னும் மலேசிய பேராளர் குழுவிற்கு தலைமை தாங்குகின்றனர். மேலும் 28வது ஆசியான் அரசியல் பாதுகாப்பு சமூக மன்றம் APSC கூட்டத்திலும் 35வது ஆசியான் ஒருங்கிணைப்பு மன்ற ACC கூட்டத்திலும் முகமது ஹசான் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் 44, 45ஆம் ஆசியான் உச்சநிலை மாநாடு மற்றும் அது தொடர்புடைய மாநாடுகளை முன்னிட்டு வியாந்தியான் இருக்கும் முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டாக்டர் ஸ்ரீ சப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் நேற்று சில இருவழி சந்திப்புகளை நடத்தினர். ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கான வியூக திட்டத்தை ஆய்வு செய்ய பிரதமர் வலியுறுத்து. சிறார் மத்தியில் ஊட்டச்சத்து குறைபாட்டின் இரட்டை சுமை பிரச்சனையை களைவதற்கான தேசிய வியூக திட்டத்தை அமல்படுத்துவதற்கு முன்னர் அதை ஆய்வு செய்யுமாறு அமைச்சரவை உறுப்பினர், குறிப்பாக சுகாதார அமைச்சு மற்றும் கல்வி அமைச்சை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். நேற்று பிரதமர் தலைமையில் நடைபெற்ற வாராந்திர அமைச்சரவை கூட்டத்தில் அத்தகவல் தெரிவிக்கப்பட்டதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். இத்திட்டம் குறித்த அண்மைய அறிக்கை அமைச்சரவைக்கு கிடைத்திருந்தாலும் அது முழுமையாக ஆராயப்பட வேண்டும். குறிப்பாக சிறுவர்களுக்கான பள்ளி தவணை நேர வேறுபாடு தொடர்பான விவகாரம் குறித்து ஃபாமி பேசினர்.
இதனிடையே வசதி படைத்தவர்களின் பிள்ளைகளுக்கான உதவித்தொகை நிறுத்தப்படுவது குறித்து அரசாங்கம் இதுவரை எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்றும் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் பேச்சாளருமான ஃபாமி கூறினர். காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களுக்கு பாகிஸ்தான் உயர்மட்ட அரசியல் தலைவர்கள் கண்டனம். இஸ்லாமாபாத்தில் பல கட்சிகளுக்கான மாநாட்டில் கலந்து கொண்ட பாகிஸ்தானின் உயர்மட்ட அரசியல் தலைவர்கள் காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களை கண்டித்து உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தனர். பாகிஸ்தான் அதிபர் அசீப் அலி சத்தாரி தலைமையிலான இந்த மாநாட்டில் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீப் உட்பட அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளும் பங்கேற்று அமைதிக்கான தீர்மானத்திற்கு ஒத்துழைப்பு நல்கினர். போரினை தொடரும் இஸ்ரேலின் நடவடிக்கை வட்டார அமைதி, பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல், அனைத்துலக சட்டம் மற்றும் ஐநாவுக்கு எதிரான மீறல்கள், லெபனானுக்கு எதிரான அதன் சமீபத்திய ஆக்கிரமிப்பு போன்றவற்றிற்கு அந்த தீர்மானத்தின் வழி வருத்தம் தெரிவிக்கப்பட்டது. அதோடு மேற்கு கரையில் நிகழும் வன்முறைகள், தெஹ்ரானில் ஹமாஸ் தலைவர் மற்றும் லெபனானில் ஹிஸ்புல்லாவின் பொதுச் செயலாளரின் படுகொலைகள் போன்றவை வட்டார அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் அந்த தீர்மானத்தில் முன்வைக்கப்பட்டது. மேலும் காசா முற்றுகை தடுப்பதோடு தடையற்ற மனிதாபிமான மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்குவது குறித்தும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்துலக சட்ட மீறல்கள், போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை செயல்களுக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. சட்ட மசோதா தீர்மானங்கள் தாக்கலின் போது அமைச்சர்கள் முழு தயார் நிலையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அக்டோபர் 14ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் சட்ட மசோதா மற்றும் தீர்மானங்கள் தொடர்பான முழுமையான தயார்நிலை நடவடிக்கைகளை அமைச்சர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் 18ஆம் தேதி தாக்கல் செய்யப்படவிருக்கும் வேளையில் நேற்று அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பிரதமர் இதன் தொடர்பில் வலியுறுத்தியதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். மேலும் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் தயார்நிலை குறித்த பல அம்சங்கள் எழுப்பப்பட்டன. குறிப்பாக அமைச்சர்கள் மத்தியில் கேள்விகளுக்கு நன்கு பதிலளிக்கப்பட்டதற்கு முயற்சிகளும் கலந்துரையாட மற்றும் விவாதிக்கக்கூடிய சாத்தியம் உள்ள பல சட்ட மசோதாக்கள் மற்றும் தீர்மானங்கள் குறித்து தாக்கல் செய்வதற்கான தயார்நிலை குறித்தும் உறுதி செய்யப்படும் என்று அவர் கூறினார். நேற்று புத்ரஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஃபாமி இதனை தெரிவித்தார். தொண்டு இல்லங்களில் மீட்கப்பட்ட 662 சிறுவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க நீதிமன்றம் உத்தரவு. GISBH எனப்படும் குளோபல் எக்வான் சர்வீஸ் அண்ட் பிசினஸ் குழும நிறுவனத்துடன் தொடர்புடையதாக நம்பப்படும் தொண்டு இல்லங்களில் இருந்து மீட்கப்பட்ட 662 சிறுவர்களுக்கு தற்போது நீதிமன்றத்திடம் இருந்து பாதுகாப்பு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுக்ரி இத்தகவலை தெரிவித்ததாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் கூறினார். நேற்று புத்ரஜயாவில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பிந்தைய செய்தியாளர் சந்திப்பின் போது GISBH தொடர்பான விவகாரம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஃபாமி அவ்வாறு பதிலளித்தார். கடந்த செப்டம்பர் மாத தொடக்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட குளோபல் நடவடிக்கையை தொடர்ந்து சிறார் தொழிலாளர் மற்றும் தவறான மத கையாளுமையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் தீபகற்ப மலேசியாவில் உள்ள 2 தொண்டு இல்லங்களில் போலீசார் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர்.